சொல்லியா என்ன ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறான். இருல சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும் டான்ஸ் காட்டுறான். அப்புறம் தமிழ் சினிமால எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ் சினிமா தரிகிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டைல்ல என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ப்ரொடக்ஷன் பெரிய படங்கள்லாம் படுத்துக்குது, சின்ன படங்கள்லாம் ஜெயிக்குது. சரி அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா திடீர்னு பெரிய படங்களும் ஜெயிச்சிருது. ஐயோ ரொம்ப குழப்பறானே. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் சொல்ற கணக்கு பார்த்தா 100 படத்துல மீறி போனா ஒரு 6-7 படம் தான் ஜெயிக்குது. இல்ல ஒரு காலகட்டம் பாருங்க, ஒரு காலகட்டத்துல வந்து இந்த விக்ரமன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஒரு காலகட்டத்துல வந்து புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 10 படம் ரிலீஸ் ஆகும். பொங்கல் தீபாவளிக்குல 10 படம் ஆகும். அதுல வந்து பெரிய பட்ஜெட் படம் வந்து சுமாரா தான் ஓடும். அந்த மீடியம் பட்ஜெட் படம் சத்தம் எல்லாம் வரும், அது வந்து 100 நாள் ஓடும். என்ன புரிஞ்சிருச்சா? பண்ணியா இதெல்லாம் நல்லா இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி பேல அது இல்லைங்க. நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்க. எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். அதான் சொல்லுதேன். இல்ல மாத்தி சொல்ல என்ன சொல்ல? இவனை எருவ மாடுன்னு தான் சொல்லணும். நான் எருவ மாடுனா நீங்க யாரு? இல்ல என்ன கைய நீட்டி பேசுதான். நான் யாரு தெரியுமால? இல்ல உன் வயசு என்ன என் வயசு என்ன? இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? இல்ல திருவள்ளூருக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தா காக்கி யாரு? நான் தானே. திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி பக்கம் போய் கேட்டு பாரு. நீ உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. இன்னொன்னு பாருங்க, ஜில்லா படம் ரிலீஸ் ஆகிறது வந்து புரட்சித்துல இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா, நாளைக்கு ஏதோ திடீர்னு ஏதோ பிரச்சனை யாருன்னா படத்தை நிறுத்தி வச்சா நம்ம முடியும். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஓ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. அவ்வளவுதான். சரி பொங்கலுக்கு பொங்கல் இப்ப என்ன பிரச்சனைனா, பொங்கலுக்கு ஜில்லா ஓடுமா வீரம் ஓடுமா? எனக்கு தெரிஞ்சு சரி நான் கணக்கு சொல்றேன். கண்ண மூடிட்டு சொல்ல இல்ல நான் வந்து அஜித்துக்கு வந்து நம்ம வந்து ஆப்போசிட்னே சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, வீரம் பாக்குறதுக்கு கோட் சூட் இல்லாத ஒரு அஜித் பாக்குறதுக்கே வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. சரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் சிறுத்தை சிவா வந்து நான் வந்து உள்ள யானை இருக்குது, பூனை இருக்கு, ராக்கி கூடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி உள்ள ஜாலியா ஒரு 4 பாட்டு இருக்கும், ஜாலியா ஒரு டான்ஸ் இருக்கும், நல்ல பஞ்ச் டைலாக் இருக்கும், நல்ல ஃபைட் இருக்கும். அதனாட்டிக்கு வந்து எனக்கு நம்மளோட ஒரு ரா கெஸ் என்னன்னா, பிசி சென்டர்ல படம் பிச்சாலும் பிச்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபைனலிஸ்டா வந்து இப்போதைக்கு ஜில்லா வீரா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே பாப்போம் மாதிரி அடுத்த ட்ரைலர் வந்து பாப்போம். வணக்கம். ரைட் ஓகே சொல்லிட்டு கிளம்பு. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம்.